Om Shanti. Good evening. Om Shanti, sir. Om Shanti. Om Shanti. Good morning. Good Good evening. Thank you, Papa. Om Shanti. Good evening, sister. Om Shanti. நேத்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு உலகத்துல மெஜாரிட்டி பேர் உடல்ல ஏற்படக்கூடிய நோய்களின் காரணமா கஷ்டத்துல இருக்கிறாங்க, வருத்தத்துல இருக்கிறாங்க, சிரமத்துல இருக்கிறாங்க. அவங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன குரூப் அவங்க மட்டும் நோய் பற்றிய பயமே இல்லாம, நோய் வந்தாலும் கவலையே இல்லாம இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ரகசியம் நமக்கும் தெரியணும். அவங்க எல்லாம் வேற எங்கேயோ இல்ல, நம்ம கூட, நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, நம்ம பூமியில தான் வாழ்றாங்க. ஆனா நம்மை விட ஆரோக்கியமா வாழ்றாங்க அப்படின்னா நமக்கும் அந்த ரகசியம் தெரிந்தாக வேண்டும். சோ அதனால்தான் நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், ஹார்ட் பிளாக்கு, அப்புறம் என்னெல்லாம் சொல்றாங்க, ஆர்த்தரைட்டிஸ், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறதே இல்லை. அவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தா கூட அந்த உடம்புல என்ன நடக்குது அததான் சொல்றாங்க. இப்ப இருமல் வருது, சளி பிடிச்சிருக்கு, ஃபீவர், வலி, இங்க கொஞ்சம் வீக்கமா இருக்கு, அப்படி மட்டும்தான் சொல்றாங்க. அதாவது என்னெல்லாம் நாம இந்த உடல் மூலமா ஃபீல் பண்றோமோ அதை சொல்றாங்க. அது இல்லாம பொதுவா எல்லாரும் பயன்படுத்துற அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ், இப்ப டயபெட்டிஸ், பிபி, இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்ல அதெல்லாம் பயன்படுத்துறதே இல்லை. அந்த நோய்களுக்கு பெயர்கள் கொடுத்து, லேபிள் கொடுத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதே கிடையாது. ஸோ அவங்க உடலை கவனிக்கிறாங்க, உடம்புல நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க, அதற்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யறாங்க. அவங்க தன்னைத்தானே, தன் உடலை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அது தவிர மற்றவர்களும் குணமாவதற்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ நம்முடைய ஐடியாவும், இந்த கிளாஸோட ஐடியாவும் அதுதான். இந்த மாதிரி சஃபரிங்ஸ்ல இருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். நேத்திக்கு நான் என்னுடைய சொந்த அனுபவங்கள் நிறைய ஷேர் பண்ணேன். அதுல என்னுடைய மணிக்கட்டுல அந்த தசை நார்ல வீக்கம் இருந்தது. அதுக்காக நான் அக்யூ ஹீலர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் அந்த டச் நீடில் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி சரியாச்சுன்றது ஞாபகத்துல கூட இல்லை, அது அப்படியே சரியாயிடுச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த வலி குணமாகலைன்னா சர்ஜரி தான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா சர்ஜரியே இல்லாம குணமாச்சு. எந்த மருந்து மாத்திரைன்னு எதுவுமே உள்ளுக்கு சாப்பிடல, ஆனா குணமாச்சு. அது எப்படி ஒரு டச்ல, ஒரு நீடில் அது சரியாகி இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, நான் அந்த பச்சை தண்ணியில தான் எல்லா நாளுமே தலைக்கே குளிக்கிறேன். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம எல்லா விதமான பழங்களையும் சாப்பிடுறேன். முன்னாடிலாம் அந்த தூசி பட்டா வீசிங் வந்துடும், ஆனா இப்பெல்லாம் டஸ்டிங் ஒர்க் எல்லாம் நான் பண்றேன். அப்படியே எனக்கு கோல்டு, காஃப் எல்லாம் வந்தாலும் கூட நான் பேனிக் ஆகுறது இல்லை. ஏன்னா எனக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அந்த விதிகளை மட்டும் நான் ஃபாலோ பண்றேன். அந்த விதிகளை நாமளும் தெரிஞ்சுப்போம். இப்ப ஒருவேளை உடம்புல ஏதாவது வலி வந்தா கூட அந்த வலியை சகித்து கொள்ளும் அந்த அந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்னொரு அக்யூ ஹீலர், இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கிற இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நான் அந்த டச் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப நம்ம நேத்து என்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா, இந்த நோய்களுக்கு என்னவெல்லாம் காரணமாக கற்பிக்கப்படுகின்றன. ஏன்னா அவங்க ஜெனட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெனட்டிக் அப்படி வந்தாலே அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஜீன்ஸ்ல என்ன இருக்கோ அது எந்த மருந்து மாத்திரைகளாலும் மாற்றம் கொண்டு வர முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்படி ரெண்டுமே ஆண் குழந்தைகளா பிறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பரம்பரையாக வரக்கூடிய நோய், குறிப்பா இந்த நீரிழிவு என்று சொல்லப்படுகிற அந்த சர்க்கரை வியாதி, டயபெட்டிக். இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு டயபெட்டிக் வந்திருக்கு அப்படின்னா, பரம்பரை நோய் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் டயபெட்டிக் வரணும் இல்ல? ஆனா ஏன் அவங்களுக்கு வர்றதில்ல? ஸோ எந்த ஒரு ஃபேக்டர் எந்த குழந்தைக்கு டயபெட்டிக் வரணும், எந்த குழந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கறத டிசைட் பண்ணுது? சரி, அது பரம்பரை நோய் அப்படின்னா எந்த ஜெனரேஷன்ல இது ஸ்டார்ட் ஆச்சு இப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை வாழும் முறைதான் நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களுக்கும் காரணமா இருக்கு. இதுதான் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப உதாரணமா ஒரு மனிதர் வந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் எந்த உடல் நோயும் இல்லாம இருக்கிறாரு. அவருக்கு திருமணம் நடக்குது, அவருக்கு ஒரு 32 வயசுல குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் அவருக்கு எந்த நோயும் கிடையாது. இப்ப குழந்தை பிறந்துடுச்சு. அவருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது அவர் உடம்புல எந்த நோயும் கிடையாது. அப்ப அவர் எதுவுமே அந்த குழந்தைக்கு கடத்தவில்லை. இப்போ ஒரு 35 வயது ஆன பிறகு அந்த மனிதர் அவருடைய லைஃப் ஸ்டைல் தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் தப்பானதை சாப்பிடுறாரு, தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்ப அதனால அவருக்கு ஒரு நோய் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அந்த குழந்தைக்கு அந்த பரம்பரை நோயை எப்படி அவரு கடத்தி இருக்க முடியும்? ஏன்னா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அவருடைய உடல்நிலை நல்லதா இருந்தது, எந்த குறையும் இல்ல. ஒரு வயசுக்கு அப்புறம் தான் அவருடைய லைஃப் ஸ்டைல் தப்பா இருக்குது, அதனால அவருக்கு நோய் வருதுன்னா, அந்த குழந்தைக்கு எப்படி பரம்பரை நோய் கடத்தப்பட்டிருக்கும்? இந்த குழந்தை ஏற்கனவே பிறந்துடுச்சே. சோ இப்ப அவருக்கு வரக்கூடிய எந்த நோய்க்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது சிஸ்டர். சோ இந்த மாதிரி ஒரு கேள்வியும் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மெடிக்கல் செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ்ல கூட என்ன சொல்றாங்க, உங்களுடைய ரிப்போர்ட் இப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வந்து ஒரு ஒரு காஷனா எடுத்துக்கணும், ஒரு வார்னிங்கா தான் எடுத்துக்கணும். இப்போ நாம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து ஒழுங்கா பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய் வராமல் நம்மால தடுத்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்ல அந்த நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப நாம வந்து அப்ப என்ன சொல்றாங்க, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறத நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அதே போல வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நிறைய இந்த ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் கூட இருக்கிறாங்கல்ல, அது வந்து அவங்க குறிப்பிடுற அந்த ரேஞ்சுக்குள்ள இல்லைன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதுதான் வந்து நோய்களுக்கு காரணம்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையை பார்க்க போனோம்னா இந்த ஹார்மோன்ஸ் அதனுடைய சரியான அளவை துல்லியமா கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்த உடனே அது நிறைய மாற்றத்துக்கு உட்பட்டு விடுகிறது. அப்போ எந்த ஒரு ரிசல்ட்டும் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவை துல்லியமாக கொடுக்கவே முடியாது. இந்த ஹார்மோன்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எல்லா இடத்துலயும் இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சில நகரங்கள்ல தான் அதை அனுப்பி அந்த பிளட்டை அனுப்பி அந்த டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க, கொஞ்சம் ரேரான டிசீஸ் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு. இப்ப இந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த உடலே வந்து மாற்றத்துக்கு பட்டு கொண்டே தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. சோ அதை வச்சு கூட நம்ம இந்த நபருக்கு இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. இதுதான் உண்மை. இப்ப நீங்க வந்து சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட அதோட ரிசல்ட் வந்து ஒரு நாள் முழுக்க நீங்க பல தடவை எடுக்கும் பொழுதும் அதனுடைய ரிசல்ட் மாறிட்டே தான் இருக்கும். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்க ஒரு நாள்ல அதே டெஸ்ட பல தடவை எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ரிசல்ட் மாறும். அப்ப எந்த ரிப்போர்ட்டை நம்ம நம்புறது, எந்த ரிப்போர்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும்? அதே போல நீங்க ஒரே சாம்பிளை வந்து இப்போ ஒரு லேப்ல போய் கொடுக்குறீங்க, உடனே போய் பக்கத்துல இருக்க எல்லா லேப்ஸ்லும் போய் கொடுத்துட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இது உண்மையில நம்ம அப்படி செய்ய மாட்டோம், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா எத்தனை லேப்ல கொண்டு போய் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோமோ அத்தனை லேப்ல இருந்தும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் தான் வரும். அப்ப எந்த லேபோட ரிசல்ட்டை நம்ம நம்புறது? சோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த உடல்ல எப்பொழுதுமே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இது இன்னும் ஆழமா போனா இதனுடைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அடிப்படை விஷயங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். சோ இந்த உடல்ல வந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல என்ன ரிசல்ட் அந்த உடல் கொடுக்குதோ அதை வச்சு நம்ம என்னென்ன முடிவுக்கெல்லாம் வந்துடுறோம். நல்லா இருக்கிற உடலை கூட நம்ம நோய் பிடிச்சதுன்னு சொல்லிடலாம். ஏன்னா லேப் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதுதான். அப்ப நம்ம வந்து கருவிகள் சொல்றத அதிகமா நம்புறோம், இந்த உடல் சொல்றத நமக்கு தெரிய கூட தெரியல, இந்த உடல் என்ன சொல்லுதுன்னு கூட நமக்கு தெரியவே இல்லை. இப்ப வந்து நீங்க வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட்டா இருக்கீங்க, உங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒரு கம்ப்ளீட் செக்அப்க்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி பேரு ஹெல்த் செக்அப்காக போவாங்க, ஆனா வெளியே வரும்போது பேஷண்டா தான் வெளியே வருவாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ரிசல்ட் தப்பா இருக்கும், அவங்க நோயாளியாக ஆக்கப்பட்டு விடுகிறார்கள். இதுதான் உண்மை.
அவங்க வெறுமனே மெடிக்கல் செக்கப் ஒரு ப்ரிகாஷனுக்காக தான் போவாங்க. அது வரைக்கும் அவங்க உடம்புல எந்த சிரமமும் இருக்காது. ஆனா இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இது உடனே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷண்ட் ஆக்கி விட்டுடுறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல இந்த மருத்துவத்துறை அப்படிங்கிறது ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு. வணிகம், வியாபார சந்தையா மாறிடுச்சு. ஸோ எல்லாமே பிஸ்னஸ். இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்கு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப விலை உயர்ந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. அப்ப என்ன நடக்குது? இதை நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். சோ எவ்வளவு அவங்க செலவு பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல கட்டி இருக்கிறாங்க, எவ்வளவு செலவு பண்ணி அந்த கருவிகள்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. சோ அதுதான் நமக்கு நோய் இருக்கா இல்லையா, என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணது. இன்றைய நிலைமை அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க டாக்டர் கிட்ட சொல்லவே கூடாத ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன தெரியுமா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், இந்த நோயை மட்டும் குணப்படுத்திடுங்க. இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அதே போல நமக்கு மெடிக்ளைம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாலே நமக்கு என்ன டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, என்ன ஃபீஸ் வாங்க போறாங்க, எல்லாமே உங்களுடைய உடலுடைய தேவையை பொறுத்து இருக்காது. அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை பொறுத்து தான் இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்களா இன்றைய காலகட்டத்துல இருக்கு. நான் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அப்ப நான் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அவர் நிறைய அந்த ஒரு நியூரோ சர்ஜன். அவர் நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்து, அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ, அவர் எத்தனை வருஷம் என்ன படிச்சாரோ என்னை வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. சாதாரண டெஸ்ட், சிலதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாலாம் இருந்தது. இங்க இருந்து பிளட்டை பாம்பேக்கு அனுப்பி அங்கிருந்து அந்த ரிசல்ட் வரணும், இப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக சொன்னாங்க, ஏன்னா ஃபுல் நைட் அப்சர்வ் பண்ணணுமா. இவ்வளவும் செய்தாங்க, ஆனா கடைசியில தீர்வு ஒன்றும் கொடுக்கல. இது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்ல. இதை என்ன வெளியில நிக்க வச்சுட்டு உள்ள அவங்க அந்த மெயின் டாக்டர், அசிஸ்டன்ட் எல்லாம் ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அந்த டிஸ்கஷன் போறத பார்த்தா எனக்கு ஏதோ தீராத நோய் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர். ஆனா உள்ள போகும் பொழுது அவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. அவங்களுக்கே தெரியுது இவ்வளவு செலவு பண்ண வச்சோம், நமக்கு எந்த தீர்வும் கொடுக்க முடியலன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் புரியவும் இல்லை, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டும் தெரியலன்னா எதுக்கு இவ்வளோ டெஸ்டிங் பண்ண வச்சாங்க? பதில் இல்லை. அதே போல நோய்க்கு காரணம்னு சொல்லும் பொழுது இன்ஃபெக்ஷன், ஜெர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, அப்படியே இருக்கட்டும். அப்படின்னா இப்போ இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா ஏன் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் வரமாட்டேங்குது? இப்போ உதாரணமா ஒரு கிருமி ரொம்ப பரவி இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க 1-2 பேருக்கு தான் அந்த நோய் வருது, மற்றவர்களுக்கு வர்றது இல்லை. அது ஒரு வீடா இருக்கலாம், இல்ல அந்த சுத்தி இருக்கிற ஏரியாவா இருக்கலாம். சில பேருக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுது, சில பேருக்கு அஃபெக்ட் ஆகவே இல்லை. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, யாருக்கு அஃபெக்ட் ஆகலையோ அவங்களுடைய இம்யூனிட்டி பவர் ரொம்ப நல்லா இருக்கு, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தா எந்த நோயும் நம்மை அண்டாது அப்படின்னா நம்முடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்? நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுல இருக்கணுமா, இல்ல கிருமிகளை பார்த்து பயந்து பயந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும் அப்படி இருக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, எது ஈஸி? அப்ப உலகத்துல நிறைய கிருமிகள் இருக்கும், ஒரு காலகட்டத்துல ஒரு நோய் கிருமி இருக்கும், இன்னொரு காலகட்டத்துல இன்னொரு நோய் கிருமி இருக்கும். இப்படி பயந்து 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 வாழ்வது, அந்த நோய் கிருமிக்காக முன்னெச்சரிக்கையா சில விஷயங்களை பண்றது, இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம். ஆனா அதற்கு பதிலாக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திய வளர்த்துக்கிறோம் அப்படின்னா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். அப்போ சுத்தி சுத்தி எங்க முடியுதுன்னா ஒருத்தருடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான் ஒருத்தருக்கு நோய் வருதா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுது. அப்ப ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கே இப்ப புரியுது. இப்ப சில பேருக்கு வேக்சினேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நோய் வருது. சில பேர் வேக்சினேஷன் பண்ண மாட்டேன், அந்த வேக்சின் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க, ஆனா அவங்களுக்கு நோய் வர்றதே இல்லை. ஏன் இந்த முரண்பாடு? இந்த மாதிரி எவ்வளவு கேள்விகள் இருக்கு இல்லையா? சில சமயம் ஏதாவது நோய் வந்தா இந்த பருவ கால மாற்றங்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்ப பாருங்க, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மழை தண்ணீரை என்ன சொல்றாங்க?
இருப்பதிலேயே தூய்மையான தண்ணீர் தான் மழை தண்ணீர் சொல்றாங்க. கரெக்டா? என்ன சொல்றீங்க? கரெக்டா? ஆமா சிஸ்டர். ஆமாங்க சிஸ்டர். ஆமா. அப்போ ரெயின் வாட்டர்ங்கிறது இருக்கிறதுலயே தூய்மையான தண்ணீர்னா, அப்போ அந்த தண்ணீர்னால நமக்கு வந்து கோல்டு எஃபெக்ட் ஆகுது, காஃப் வருது, இல்ல ஃபீவர் வருது, ஏன்னா நான் மழையில நனைஞ்சிட்டேன் அப்படின்னா இதற்கு உண்மையான அர்த்தம் என்ன? இப்ப நம்ம வீட்டுல கூட குழாயில வர தண்ணியை வச்சு குளிக்கிறோம், கிணத்து தண்ணியே குளிக்கிறோம், வேறு விதமா தண்ணியில குளிக்கிறோம், தலைக்கு குளிக்கிறோம், சில பேர் பச்சை தண்ணியில கூட குளிப்பாங்க. அப்பெல்லாம் கோல்டு காஃப் வரலையாம், ஃபீவர் வரல. ஆனா மழை தண்ணீர்ல குளிக்கும் போது வருது. இதை நம்ம பிராக்டிக்கலா அனுபவம் பண்றோம், வருதுங்கிறது உண்மைதான். அப்போ ஒரு பியோரான வாட்டர்ல இருந்து நமக்கு கோல்டு காஃப் வருதுன்னா அது வேற ஏதோ உண்மையை நமக்கு உணர்த்துதுன்னு அர்த்தம். அப்பனா இந்த கோல்டு பிடிக்கிறது, ஜுரம் அடிக்கிறது, இதெல்லாம் கூட உண்மையிலே நோயே கிடையாது. சோ இதுக்கு என்ன ஆழமான அர்த்தம், இதை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சின்ன விஷயமா நீங்க உள்ள போட்டு வைங்க. ஏன்னா நம்மளோட நம்பிக்கையில, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ல எங்கேயோ தவறு இருக்கு, உண்மைங்கிறது வேறு ஏதோ இருக்கு, நமக்கு அது தெரியல, அது கண்ணில் படல அப்படிங்கிறதுதான் நமக்கு இப்போதைக்கு புரியிற ஒரு விஷயம். ஏன்னா பாருங்க, இன்னைக்கு உலகம் வந்து ரொம்ப கமர்ஷியல் வேர்ல்டா இருக்கு, எல்லாமே பிசினஸ். சோ நம்ம எவ்வளவு பயப்படுறோமோ, நம்முடைய பயம்தான் அவங்களுடைய மூலதனம், நம்முடைய பயம்தான் அவங்களுடைய ப்ராஃபிட். சோ அதனாலதான் அந்த நோய்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பெயர்கள் கொடுக்கப்படுது. எப்ப அந்த பேரை கேட்கிறோமோ உடனே நம்ம பேனிக் ஆயிடுறோம். இப்போ உதாரணமா ஒண்ணு சொல்றேன், ஆர்த்ரைட்டிஸ். ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனே ஒரு பயம் வருது. ஆனா ஆர்த்ரைட்டிஸ்னா உண்மையில ஒண்ணுமே இல்ல, மூட்டு வலி, அவ்வளவுதான். நீங்க சாதாரணமா மூட்டு வலி, கிராமத்துல எல்லாம் இந்த மூட்டு வலிக்கு வந்து நீர் தொந்தரவுன்னு தான் சொல்லுவாங்க, அப்படிதான் அதுக்கு பேரே. அப்போ சாதாரணமா வரக்கூடிய அந்த மூட்டு வலிக்கு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற ஒரு பயங்கரமான பேரை கொடுத்து, இல்ல அந்த பேரை வச்சு ஒரு பயத்தை உருவாக்கி இப்படிதான் நடக்குது. அந்த பேரை கேட்ட உடனே நம்ம சிக்காயிடுவோம். ஆனா உண்மையில அது நார்மலா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மூட்டு வலி தான். பாருங்க, மூட்டு வலி உங்களுக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, புரியுதுங்களா? ஆமா சிஸ்டர், பெருசா தெரியுது. பெருசா தெரியுது. அந்த ஆமா. பெயர்கள் வந்து நம்மள பயமுறுத்துது, அந்த பெயர்களை பார்த்து நமக்கு கிளி வந்துருது. சோ இதையும் நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த லேப் ரிப்போர்ட் நம்ம ரொம்பவும் நம்புறது, அந்த டெஸ்ட், அந்த ரிப்போர்ட். அதுல என்ன சொல்றாங்க, சராசரி மதிப்புகள் கொடுக்கப்படுது, ஆவரேஜ் வேல்யூஸ். இப்போ நீங்க அவங்க சொல்ற அந்த பாராமீட்டருக்குள்ள வரலன்னா நீங்க பேஷண்ட். ஆனா அந்த பாராமீட்டர்ஸ், அந்த சராசரி அளவுகள் இருக்கு இல்லையா, அதை எப்படி டிரைவ் பண்றாங்க? என்ன ஒரு சில 100 பேர் இல்ல சில 1000 பேர்கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து சாம்பிள் எடுக்கிறாங்க, அதுல இருந்து ஒரு சராசரி வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி எல்லாருக்கும் பொருந்தும்? ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு குறிப்பிட்ட நபர்கள் எண்ணிக்கையில இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட சில பரிசோதனைகள் செய்து இவங்க அரைவ் பண்ற அந்த ஆவரேஜ் வேல்யூஸ் எப்படி எல்லாருக்கும் பொருந்தும்? ஏன்னா எல்லாரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வயது, அவர்களுடைய எந்த இடத்துல வசிக்கிறாங்க, இப்படி பல காரணங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா நான் ஒண்ணு சொல்றேன், உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பிபி செக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் வச்சிருக்காங்க 120/80, இதுதான் நார்மல் அப்படின்னுவாங்க. ஒரு தடவை காந்திஜிக்கு வந்து ஒருத்தர் வந்து பிளட் பிரஷர் செக் பண்ணியிருக்காரு. காந்திஜியோட பிளட் பிரஷரை பார்த்துட்டு அவர் ரொம்ப பயந்துட்டாராம். அவருக்கு ஒரு 200 அந்த மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு, அந்த 120/80 அந்த கேட்டகரியில இல்ல. அப்ப இவர் சொன்னாரா, பாபுஜி உங்களுக்கு ரொம்ப ஹை பிபியா இருக்கு. அப்போ காந்திஜி வந்து எந்த பதட்டமும் காமிக்கல. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, இதுதான் என்னுடைய நார்மல் வேல்யூ. நம்மளோட அந்த லேப் ரிப்போர்ட்ஸ்ல நார்மல், அபவ் நார்மல், பிலோ நார்மல் அப்படிலாம் போட்டிருப்பாங்க பாருங்க. காந்திஜி என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க என்ன நம்பர் பாத்தீங்களோ இதுதான் என்னுடைய நார்மல் அப்படின்னு இருக்காரு. அந்த நபருடைய வாயை அடைச்சிட்டார் அவரு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரோம்னு? ஆமா சிஸ்டர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த நார்மல் வேல்யூங்கிறது டிஃபர் ஆகும். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு ஒரு பாக்ஸ்குள்ள கொண்டு போய் அடைச்சு இந்த நோயாளிங்கிற முத்திரையை குத்துறாங்க பாருங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நிறைய அந்த ஹெல்த் செக்அப்புக்கு போயிட்டு மக்களை வந்து பைத்தியமாக்குறாங்க. இப்ப இதனால்தான் அந்த ஃப்ரீ மெடிக்கல் செக்அப்,
பாருங்க, எதையுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரீயா ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னாலே அங்க உள்குத்து இருக்குன்னு அர்த்தம். இப்ப பெரிய பெரிய இடங்கள்ல நிறைய பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அந்த காண்டம்னியம் மாதிரி இடங்கள்ல நீங்க வசிக்கிறீங்க, இல்லைன்னா சாதாரண இடங்கள்ல கூட ஃப்ரீ ஹெல்த் செக்அப்னு போடுவாங்க. அது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்குதுன்னு உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நல்லது தானே, நம்ம செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். நமக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா இதற்கு பின்னாடி இருக்கிற அந்த பிசினஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரீ ஹெல்த் செக்அப்ல இந்த மாதிரி ஆவரேஜ் வேல்யூஸ் இல்ல, அதுக்குள்ள கொண்டு போயிட்டு அது வரைக்கும் நமக்கு கூட உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம நார்மலா எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனா அந்த செக்அப் போயிட்டு அவங்க சொல்ற அளவுக்குள்ள அது இல்லைன்னா நமக்கு நோயாளிங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டு நம்ம வாழ்நாள் நோயாளியா மாறிடும். இதுதான் உண்மையிலே நடந்துட்டு இருக்கு. அதற்கப்புறமா இந்த திடீர்னு ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆகுது, ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுது, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி திடீர்னு சடனா ஒரு ஆர்கன் ஃபெயில் ஆக முடியுமா? எப்படி இது நடக்க முடியும்? அதாவது ஒரு ஃபேக்டரியில வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் திடீர்னு நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம், வேலை நிறுத்தம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த உள்ளுறுப்புகள்லாம் செய்யுமா என்ன? சோ நாம ஒரு தவறான வாழ்க்கை முறை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அது ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த உறுப்புகள்ல ஒரு பாதிப்பு ஏற்படலாம். அப்படிதான் அந்த ஆர்கன் வந்து சடனா நிறுத்துமே தவிர எந்த காரணமும் இல்லாம சும்மா நிறுத்த வேண்டிய அவசியம் என்ன? சோ இதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா சில சமயம் காரணங்கள் கண்டுபிடிக்க முடியல, இல்ல தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருக்கிறோம், ஒரு டாக்டருடைய பரிந்துரைப்படி தான் எல்லாமே செய்யறோம். அப்ப திடீர்னு ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அப்ப நம்ம கேட்போம்ல, இத்தனை நாளா நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த மருந்து தானே சாப்பிட்டேன், எனக்கு எப்படி இது நடக்கும் நம்ம கேட்போம். அதற்கு கொடுக்கிற பதில் தான் இந்த சடன் ஆர்கன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது. உண்மையிலே சடனா எந்த ஆர்கனும் ஃபெயில் ஆகவே ஆகாது. நல்லா இருக்கிற ஒரு உறுப்பு திடீர்னு எப்படி ஃபெயில் ஆகும்? யோசிச்சு பாருங்க. சோ இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டா ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுன்னுவாங்க, இன்னும் கண்டுபிடிக்கல, இன்னும் அது வந்து ரிசர்ச்ல தான் இருக்கு, இப்படிதான் சொல்லுவாங்க. எப்ப வந்து அவங்க வந்து ஒரு வியாதி குணமாகாதுன்னு சொல்றாங்க, ஆனா அது குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் சொல்றாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெடிக்கல் ஆமா மிராக்கிள். ஆமா ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இது தேராத கேஸ், இது உங்களுக்கு சரியே ஆகாது அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு மருத்துவர் வந்து நமக்கு நம்பிக்கையை தரணும். ஆனா இது சரியாகாது, இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி வியாதி இருக்கு, இந்த வியாதி வந்தவங்க யாருமே சரியானது இல்ல அப்படின்னு சொல்வாங்க. நாம என்ன பண்ணுவோம்? சும்மா இருப்போமா? அங்க இங்க போவோம், ஏதோ ஒண்ணு செய்வோம். அது சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க திரும்ப போய் கேளுங்களேன், இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னுவாங்க. அதாவது என்ன அவங்களுக்கு தெரியலையோ அவங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிடுவாங்க. ஒண்ணு வந்து ரிசர்ச்ல இருக்கு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல, மெடிக்கல் மிராக்கிள், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய உலக நிலைமையா இருக்கு. ஓகேங்களா? சோ நாம வந்து நேத்து என்ன பார்த்தோம்? ஒரு ஹெல்தி பாடி வேணும்னா, ஒரு ஆரோக்கியமான உடல் வேணும்னா உங்களுக்கு 2 விதமான லைஃப் எனர்ஜியும் வேணும். ஒன்று அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து வரக்கூடிய உயிர் சக்தி. அதே போல 5 தத்துவங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற உயிர் சக்தி. சோ நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்முடைய உடலா மாறுது. கரெக்டா? இப்ப நீங்க வந்து ஒரு சமையல் பண்றீங்க, ஒரு டிஷ் ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஷ்ல நீங்க என்ன இன்கிரீடியன்ஸ் போடுறீங்க, அதை வச்சுதான் அந்த டிஷ் வந்து குவாலிட்டியா இருக்கா, தரம் தரம் வாய்ந்ததா இருக்கா, இல்ல தரமற்றதா இருக்கா அப்படிங்கிறது டிசைட் ஆகும் இல்லையா? இப்ப நம்ம ஒரு உணவு தயாரிக்கிறோம்னா அந்த உணவுல தயாரிப்பதற்கு என்னென்ன பொருட்களை நம்ம சேர்க்கிறோமோ அந்த பொருட்கள் எப்படியோ அப்படிதான் அந்த உணவு இருக்கும், ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். கரெக்டா? கரெக்ட் தாங்க சிஸ்டர். ஆமா. நான் சில இடங்கள்ல நிறுத்தி உங்களுடைய பதிலை எதிர்பார்ப்பேன். ஏன்னா அதுதான் உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. அதனாலதான் அந்த கேப் கொடுக்குறேன். சோ நாம என்ன சாப்பிடுறோம், என்ன குடிக்கிறோம், என்னதை சுவாசிக்கிறோம், என்ன மாதிரி காத்து சுவாசிக்கிறோம். சோ இந்த 5 தத்துவங்கள் தான் நம்முடைய உடலாக மாறுது. ஓகேவா? அப்ப இந்த உடல்ல ஏன் நோய் வருது அப்படிங்கிறதுக்கான விளக்கம்லாம் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிட்டே வரும், நீங்க நல்லா கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா. இப்ப வந்து நம்ம நேத்து வந்து அந்த இறந்த உணவு, உயிருள்ள உணவு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு ஒரு சகோதரி கூட ஒரு விளக்கம் கேட்டாங்க, நம்ம கூட ஒரு உதாரணம் கூட சொன்னோம். இப்ப பாருங்க, இன்னைக்கு வந்து நிறைய பேர், பெரியவங்க சின்னவங்க நிறைய பேர் வந்து அந்த இறந்த உணவை நிறைய சாப்பிடுறாங்க. இறந்த உணவுனா என்ன அர்த்தம்? அதுல வந்து உயிர் சக்தி இல்லாமலே இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குறைந்த அளவு இருக்கும்.
ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சமா இருக்கும். உதாரணமா இந்த பாக்கெட்ல விக்கிறாங்க பாருங்க, அந்த சிப்ஸ், அதுல எல்லாம் என்ன உயிர் சக்தி இருக்க முடியும்? கேக்கு, மைதால தயாரிக்கப்படுகிற, அந்த எண்ணெயில பொரிக்கப்படுகிற, அதுல எல்லாம் அந்த பிஸ்கெட், சாக்லேட், அதுல எல்லாம் என்ன உயிர் சக்தி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி உயிர் சக்தி இல்லாத உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு இன்றைய குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க, இன்றைய பெரியவர்கள் இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடுறவங்க எப்படி இருக்கிறாங்க? இந்த பிரியாணி அப்படின்னா கூட அந்த பிரியாணிக்குள்ள சேர்க்கப்படுகிற, சுவைக்காக சேர்க்கப்படுகிற பொருட்கள், அஹ், எல்லாம் எண்ணெய் எல்லாம் ரொம்ப விலை அதிகம். அவங்க எண்ணெய்க்கு பதில் என்னெல்லாம் சேர்க்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப என்ன வருதுன்னா உடல் பருமன், ஒபிசிட்டி, அதுக்கப்புறமா லேக் ஆஃப் இம்யூனிட்டி. எந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் இல்ல. ஆனா பார்த்தா நல்லா சப்பி சப்பியா இருப்பாங்க, நல்ல பருமனா இருப்பாங்க. அது அந்த மாதிரி குண்டா இருக்காங்கன்ற வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது, அது அவங்க மனசை புண்படுத்தும் அப்படிங்கறதுனால ரொம்ப ஹெல்தியா இருக்காங்கன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. ஹெல்தி ஆக்சுவலா அது தவறான வார்த்தை. ஸோ ஒபிசிட்டி இருக்கு, இறந்த உணவை நிறைய சாப்பிட்டு, அதுக்கப்புறமா லேக் ஆஃப் இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாமலாம் இருக்கு. இப்ப நாமளே சொல்றோம் இல்லையா, நம்முடைய முன்னோர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பாடியோட இருந்தாங்க. எங்க தாத்தா அந்த காலத்துல எப்படி இருந்தாரு தெரியுமா, எங்க பாட்டி எப்படி இருந்தாங்க அப்படின்னு நாம தான் சொல்றோம். அவங்கெல்லாம் இந்த இறந்த உணவை சாப்பிடல. அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க், அவங்களோட வாழ்க்கையே ரொம்ப கடின உழைப்பா தான் இருக்கும். அவங்க பண்ற அந்த கடின உழைப்புல நம்மளால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்ப நமக்கு எவ்வளவு கருவிகள் இருக்கு, எவ்வளவு சாதனங்கள் இருக்கு, ஆனா நம்ம டயர்ட் ஆயிடுறோம். ஆனா அவங்க இந்த அளவு கருவிகள் கிடையாது, இந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, அந்த லைஃப் ஸ்டைல் நம்முடையதை விட ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருந்தது. அதனாலதான் அவங்க நல்லா உழைக்க முடிஞ்சது, நோய் இல்லாம இருக்க முடிஞ்சது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க. இப்ப நமக்கு பட்ஜெட் போட்டாலே அது எப்படி மளிகை, வீட்டு வாடகை, கரண்ட் கூடவே ஹாஸ்பிட்டல் பில்லுன்னு தான் நம்ம பட்ஜெட் போடுறோம். அப்படியே அவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க? யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல இப்ப பாருங்க, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப நம்ம காத்து சுவாசிக்கிறோம்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நம்மளை சுத்தி என்ன காத்து இருக்கோ அதை தான் சுவாசிக்க முடியும். ஆனா நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன குடிக்கிறோம், இதுல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் வைக்க முடியும். இப்ப நான் கொஞ்சம் பேசிக் விஷயங்கள்லாம் நான் கவர் பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க இந்த வகுப்புகளோட வேல்யூ புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டாபிக் எடுத்து புக்ஸ் இருக்கு, அந்த புக்ஸ் கூட நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்பொழுது இன்னும் ஆழமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ஓரளவுக்கு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப ஆழத்துக்கு போறது இல்லை. ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன குடிக்கிறோம், இதுல உண்மையிலேயே லைஃப் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்கு, இருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம சாப்பிடுற எல்லா விஷயத்திலயும் அந்த நச்சு பொருட்கள், டாக்ஸின்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பயிரை விளைவிக்கும் பொழுதே அவங்க ரசாயன உரங்கள் போடுறாங்க, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் போட்டுதான் அந்த உணவு நம்ம கிட்ட வருது. இதை தவிர அந்த உணவு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது நிறைய அந்த டப்பாவில் அடைக்கப்பட்ட உணவுகள். இது நான் பொதுவா எல்லாருக்காகவும் சொல்றேன், பிகேஸ் நான் பிகேஸ் அப்படி இல்லை. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், எதற்காக நோய் வருது அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒரு பாலுனா ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் கழிச்சு அது கெட்டுதான் போகணும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும், எந்த உணவுல உயிர் சத்து, அந்த உயிருள்ள உணவாக இருக்கோ அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது கெட்டுதான் போகணும். இதுதான் இயற்கையின் நியதி. ஆனா நம்ம இயற்கையை மீறவங்களாச்சே. அப்ப கெட்டே போக கூடாது அப்படின்னு நாம சேர்க்கிற அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அது எவ்வளவு உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய விஷயங்கள் அதுல சேர்க்கப்படுது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்போ வீட்டுல நம்ம சில தானியங்கள் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, உடனே வண்டு வந்துடும். ஏன்னா வண்டுக்கு தெரியும். ஆனா அதே நீங்க அந்த மருந்து தெளிக்கப்பட்ட தானியங்கள்ல வண்டு வராது. இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த வண்டு பூச்சி வருதுனாலே அந்த உணவு உயிருள்ள உணவா இருக்கு, அதுல அந்த பூச்சிக்கொல்லி எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த வண்டு பூச்சிங்களுக்கு கூட அந்த உணர்தல் இருக்கு, அந்த அறிவு இருக்கு, எதை போய் சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சரி, இதற்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்னா இருக்கு, பார்க்கலாம். நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தீர்வுங்கிறது நாம யோசிச்சா நமக்கே கூட தெரிய வரும். அதே போல உணவுகளை ரொம்ப அட்ராக்டிவா காமிக்கணுங்கிறதுனால உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய அந்த நிறங்கள் எல்லாம் சேர்க்கிறது. ஸோ
உடலுக்கு கெடுதல் தரக்கூடிய நிறங்கள், அதற்கப்புறமா வந்து அந்த அடல்ட்ரேஷன் சொல்லப்படுகிற அந்த கலப்படம் இல்லையா, நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பால், நம்ம தினமும் சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயில். என்கிட்ட ஒரு புக் இருக்கு, கிச்சன் டு கிளினிக்னு. அது வந்து சில வருடங்களுக்கு முன்பு குங்குமம் அப்படிங்கிற ஒரு மேகசின், அதுல வந்த தொடர் கிச்சன் டு கிளினிக். நம்ம பயன்படுத்துற எல்லா உணவுப் பொருட்கள், அதுக்கப்புறமா ஈவன் நம்ம பயன்படுத்துற டூத் பேஸ்ட் எல்லாத்தையுமே வச்சு அதுல எவ்வளவு ரசாயனங்கள் கலந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல எப்படி நச்சு பொருட்கள் கலக்குது அப்படிங்கறத பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, நம்ம யூஸ் பண்ற சோப்பு, ஏன்னா தோல் மூலமாக கூட நம்ம உடலுக்கு உள்ள நம்ம அனுப்புறோம். சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், இதை தவிர அழகு சாதன பொருட்கள், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பெரும்பாலும் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஹெர்பல்னு போட்டிருப்பாங்க, ஆனா நீங்க உள்ள போய் அதோடைய எல்லா காம்போசிஷனும் பாத்தீங்கன்னா அந்த மூலிகை, நேச்சுரல், அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம வாயில நுழையாத பல சயின்டிபிக் நேம்ஸோட நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்களா தான் இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம சாப்பிடுறது, குடிக்கிறது, நம்ம யூஸ் பண்ற, நம்ம உடல் மீது யூஸ் பண்ற எல்லா பொருட்களையும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே விசிபிள். நேற்று நம்ம பார்த்தோம்ல, விசிபிள், இன்விசிபிள், மைல்ட்லி விசிபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்ப நம்ம உள்ள எடுத்துக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே விசிபிள், கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள். இதுவே கலப்படமா தான் இருக்கு. இந்த விஷயங்கள் தான் நம்ம உடலுக்குள்ள போயிட்டு உடலா மாறுது. அப்ப அந்த உடலுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? இப்போ வந்து இன்விசிபிள். இன்விசிபிள்னா கண்ணுக்கு தெரியாதது. அப்ப கண்ணுக்கு தெரியாதது நாம ஏற்படுத்துற எண்ணங்கள். நாள் முழுக்க நம்ம எந்த மாதிரி எண்ணங்களை ஏற்படுத்துறோம், எந்த மாதிரி உணர்ச்சிகளை, எமோஷன்ஸ், அப்போ அதன் மூலமா நம்ம என்ன எனர்ஜி உருவாக்கி பரப்பிட்டு இருக்கோம். இது தவிர மத்தவங்க கிட்ட என்ன மாதிரி எனர்ஜி எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், உடல் ஆரோக்கியம்ங்கிறது நம்ம 5 தத்துவங்கள் மூலமா எடுத்துக்கிற லைஃப் எனர்ஜி, கூடவே ஆத்மால இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லைஃப் எனர்ஜி ரெண்டுமே இருக்கு. அப்ப எத்தனை எனர்ஜியை வந்து நெகட்டிவா நாம உருவாக்குறோம், மத்தவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம். ஸோ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை டிசைட் பண்றதுக்கு. இப்ப நம்ம ஏற்படுத்துற ஒவ்வொரு வீணான எண்ணமும் நம்முடைய அந்த விலை மதிப்பில்லாத அந்த உயிர் சக்தியை குறைக்குது. நம்ம ஏற்படுத்துற ஒவ்வொரு வீண் எண்ணமும் நம்முடைய லைஃப் எனர்ஜியை ரெடியூஸ் பண்ணுது. வீண் எண்ணம் ரெடியூஸ் பண்ணுது, நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே ட்ரெயின் பண்ணிடுது. அப்படியே இப்போ ஒரு ஜல்லடையில தண்ணி ஊத்தினா மொத்தமா காலியாகும் பாருங்க, அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுது. ஆன்ம சக்தியை காணாமடிக்குது. அப்பனா அது எவ்வளவு ப்ரெஷியஸ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏற்கனவே நடந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இப்ப பெண்களை சந்திச்சோம்னா பெண்கள் நிறைய குற்றம் குறைகள் சொல்லுவாங்க தன்னுடைய கணவன்மார்களை பற்றி. ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவிமார்களை பத்தி, குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி, பிள்ளைகளை பத்தி, உறவுக்காரங்களை பத்தி, ஃப்ரெண்ட்ஸை பத்தி நிறைய குறைகள் குறைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம் வாழ்க்கையில. ஆனா அதை பத்தி நினைச்சு பாக்குறதும், தீர்வை விட்டுட்டு அதை நினைச்சு பாக்குறது, மத்தவங்க கிட்ட வர்ணனை பண்றது, சோ இதெல்லாம் வந்து வெளியில இருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப நார்மலான விஷயம் மாதிரி தோணுது. இதெல்லாம் இப்படிதானே இருக்க முடியும், இப்படிதானே செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்வாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், இதன் மூலமா நம்ம ரொம்ப அரிதான உயிர் சக்தியை இழந்துகிட்டு இருக்கோம், குறைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவை நம்ம பொறாமப்படும் பொழுதும், ஒவ்வொரு தடவை நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோன்னு சொல்லப்படுகிற அந்த அகங்காரம், இது எல்லாமே நம்மளுடைய லைஃப் எனர்ஜிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு காஸ்ட்லி மிஸ்டேக்ல இதெல்லாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம துக்கப்படும் பொழுதும், அவமான ஃபீலிங் படும் பொழுதும் நாம நம்முடைய உயிர் சத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த உயிர் சத்து, லைஃப் எனர்ஜி அப்படின்னா நம்ம நேத்தே கொஞ்சம் பார்த்தோம். அதாவது இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நமக்கு வந்து சத்துக்கள் மட்டும்தான் வேணும்னு வச்சுக்கோங்க. கால்சியம், விட்டமின்ஸ், புரோட்டீன், நிறைய அந்த சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் பத்தி சொல்றோம். இப்ப எல்லாமே வந்து நியூட்ரியன்ஸாவே கிடைச்சிடுது. கால்சியம் வேணுமா ஒரு டேப்லெட், அயன் வேணுமா ஒரு டேப்லெட், இது வேணுமா அது வேணுமா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு டேப்லெட்டா கிடைச்சிடுது. அப்ப அந்த டேப்லெட்ஸே வச்சு நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. ஏன்னா நாம சாப்பிடுகிற உணவின் மூலமா நமக்கு லைஃப் எனர்ஜியும் கிடைக்கிறது. அப்ப எதற்காக இவ்வளவு லேண்ட் வச்சு அந்த உழவு, அக்ரிகல்ச்சர்லாம் ஏன் பண்ணணும்?
எல்லாத்தையுமே ஃபேக்டரி ஆக்கிடலாம்ல. எல்லாத்தையுமே ஃபேக்டரியா, கால்சியம், அயன், பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க, என்னென்னமோ ஒமேகா ஃபேட்டி ஆசிட், ஃபாலிக் ஆசிட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேக்டரியே தயார் பண்ணிடலாமே. ஏன்னா விவசாயிகள் என்ன சொல்றாங்க, உழைப்பு அதிகம், பலன் குறைவு, ப்ராஃபிட் கம்மிங்கிறாங்க. எதற்கு இப்படி போய் நம்ம மாரடிக்கணும்? பேசாம ஃபேக்டரியில எல்லாத்தையுமே தயாரிச்சிடலாமே. ஏன் அப்படி பண்ணல? ஏன்னா அதுல கிடையாது அந்த சத்துங்கிறத பத்தியே இன்னும் சில ஆழமான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப முக்கியமா நாம உணவு சாப்பிடும் பொழுது கூடவே அந்த லைஃப் எனர்ஜிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த லைஃப் எனர்ஜி தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை காப்பாற்றுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அந்த இன்விசிபிளா, கண்ணுக்கு புலப்படாத அந்த ஆன்மாவும் கண்ணுக்கு புலப்படுகிற அந்த உடலும் சேர்ந்துதான் ஒன்றுக்கொன்று இணைந்து அந்த மைல்டு விசிபிள் எனர்ஜியும் இருக்கு. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டராக்ட் பண்ணி தான் இந்த உடலை ஆரோக்கியமா வச்சிருக்குது. இப்ப ஆன்மான்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? மனம், புத்தி, நம்முடைய பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்முடைய குணங்கள். சோ அதுதான் வந்து அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய, அந்த லைஃப் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப ஆன்மான்னு வரும் பொழுது அந்த உண்மையான குணங்கள், தூய்மை, அன்பு, அமைதி, கருணை, இரக்கம், கொடுக்கும் மனப்பான்மை, மகிழ்ச்சி, சோ இந்த மாதிரி எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாமே எனர்ஜிய ஒரு கிரணங்களா, ரேஸா வைப்ரேட் பண்ணுது. இந்த ஒளி கிரணங்கள் தான் நம்முடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே சிறப்பாக செயல்படுவதற்கு பவர் கொடுக்குது. ஏதாவது பிரச்சனை வந்தா கூட என்ன சொல்றாங்க, வெறுமனை மருந்து மாத்திரை கூட எழுதி கொடுக்கறது இல்ல, கூடவே வந்து மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ். சோ உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, உங்க ஜாப்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கும் நம்மளோட உடலுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாம் வெறும் சத்துக்கள் இருந்தாலே போதுமே. ஏன்னா அப்படி கிடையாது. நம்ம உருவாக்குகிற அந்த லோ எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் கூட நம்முடைய உடல் உறுப்புகளை பாதிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஏன்னா நம்ம மனசுல நம்ம என்ன உணர்வுகளை ஏற்படுத்துறோமோ அது இமீடியட்டா பிரெயின்ல வந்து அந்த விதமான ஹார்மோன்ஸை சுரக்குது. அந்த ஹார்மோன்ஸ் கண்டிப்பா நம்முடைய உடல் உறுப்புகளை பாதிக்கும். நல்ல உணர்வுகள் இருக்குன்னா நல்ல ஹார்மோன்ஸ், உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும், உடல் உறுப்புகள்லாம் நல்லா இயங்கும். அதே வந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்குறோம், கவலை, துக்கம், பயம், வெறுப்பு, சோ இந்த மாதிரி உணர்வுகளை உருவாக்குறோம்னா அதற்கேத்த மாதிரி ஒரு கெட்ட ஹார்மோன்ஸ் தான் சுரக்கும். அது கண்டிப்பா நம்மளோட உடல் உறுப்புகளை பாதிக்கும். அப்ப இனிமே நம்ம சொல்ல முடியுமா, என் வாழ்க்கை இப்படி இருக்கு அதனால நான் இப்படிதான் யோசிப்பேன்? சொல்ல முடியாதே இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு தாயோட கருப்பையில வந்து ஒரு சின்ன கரு வளருது. நம்ம பிகேஸ் எல்லாருக்குமே தெரியும், 3 to 5 மாதம் ஆகும் பொழுதுதான் வெளியே இருந்து, வேறு பிறவியில இருந்து ஒரு ஆன்மா உள்ள வந்து அந்த குழந்தையோட உடல்ல பிரவேசம் ஆகும். அப்ப அந்த 3 to 5 மாசத்துல அந்த இன்னொரு ஆத்மா அந்த உடல்ல, குழந்தையோட உடல்ல என்டர் ஆகுற வரைக்கும் அந்த தாயுடைய ஆத்ம எனர்ஜி தான் இந்த குழந்தை உடல் வளருவதற்கு உதவிகரமா இருக்கு. வெறுமனே இந்த தாய் சாப்பிடுற சாப்பாடு மூலமா மட்டும் அந்த உடல் வளருது இல்ல, அந்த தாயுடைய ஆத்ம சக்தியின் மூலமாக தான் அந்த உடல் வளருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா தாயுடைய ஆத்ம சக்தி பத்தாது. அப்பதான் அந்த இன்னொரு ஆத்மா அந்த உடலுக்குள்ள நுழைந்து அந்த ஆத்மாவுடைய உயிர் சக்தியின் மூலமாக அந்த உடல் இன்னும் வேகமா நல்லா வளரும். இப்ப குழந்தையோட வளர்ச்சி கூட அந்த 5 மாசங்களுக்கு அப்புறமா நிறைய இருக்கும் இல்லையா? சோ அந்த ஆத்ம சக்திங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இப்ப வந்து உடலுக்கு நோய் வருது அப்படின்னா என்ன சொல்றாங்க, முன்வினை பயன்னு சொல்றாங்க. முன்னா முன்னாடி நடந்த விஷயம், வினைனா நம்முடைய கர்மங்கள், பயன்னா அதனுடைய விளைவு. அந்த முன்வினை பயன்னா எப்பொழுதுமே அது போன பிறவி, அதற்கு முந்தின பிறவியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் உண்டு. ஏன்னா நம்ம முந்தின பிறவிகள்ல நமக்குள்ள தவறான குணங்கள் இருக்கு, அதன் மூலமா நம்ம தவறான கர்மங்கள் செய்தோம் அப்படின்னா அந்த ஆன்மால அதனுடைய ரெக்கார்டு இருக்கும். அந்த ஆன்மா அந்த குழந்தையுடைய வயிற்றுல நுழையும் பொழுது அந்த ஆத்மால என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தரத்துலதான் அந்த உடல் அமையும். அது உண்டு. ஆனா அந்த முன் வினைங்கிறது போன பிறவின் மட்டும் பார்க்க வேண்டாம். நம்ம இப்ப போன மாசம் நான் என்ன பண்ணேன், என்னோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, என்னென்ன தவறான விஷயங்கள் இந்த உடலுக்கு நான் பண்ணேன், சோ அது கூட முன்வினை தானே. சோ அது கூட நமக்கு நோய் வருவதற்கு காரணமா இருக்கு. சோ ரெண்டுமே உண்டு. ஆன்மால இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள்
இந்த உடலுக்கு நாம செய்த தவறான விஷயங்கள் எல்லாமே முன்வினை பயன்தான். இந்த ஆத்ம சக்திங்கிறது இந்த குழந்தையுடைய உடல் வளர்ச்சிக்கு எப்படி உறுதுணையா இருக்கு, அது இல்லைன்னா அந்த உடல் வளருவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த ஆத்ம எனர்ஜி வந்து அதற்கு மட்டும் இல்ல, உடம்புல வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த பராமரிப்பு சக்தி, அந்த கியூர் பண்றது, அந்த இம்யூனிட்டி பவர், அதெல்லாம் கூட இருக்கு. இன்னொரு விஷயம் இங்க கொஞ்சம் குறைவா சொல்றேன், அப்புறமா பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வந்து உடல் அளவுல சில மாற்றங்கள் வரதை பாக்குறோம். அது என்னன்னா பிசிக்கல் சேஞ்ச். பிசிக்கல் சேஞ்ச்னா பௌதிக மாற்றங்கள் நம்ம கண்ணுக்கு வெளிப்படையா தெரியுது. அதை நம்ம போய் டாக்டர் கிட்ட சொல்லுவோம், இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லுவோம். அவங்க சில டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கெமிக்கல் சேஞ்ச் இருக்கு, அதனாலதான் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து நிறைய மருத்துவ முறைகள் வந்து இந்த 2 மாற்றங்களை மட்டும்தான் பாக்குது. ஒன்று பிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்ற பௌதிக மாற்றம், இன்னொன்று கெமிக்கல் சேஞ்சுன்னு சொல்ற அந்த ரசாயன மாற்றம். இததான் எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா அதற்கும் முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த கெமிக்கல் ரசாயன மாற்றம்னு சொல்றோம் இல்லையா, அதற்கு முன்னாடி ஒரு மாற்றம் இருக்கு. அதுதான் எனர்ஜி சேஞ்ச். லைஃப் எனர்ஜில என்ன மாற்றம் வருதோ அதுதான் நம்முடைய கெமிக்கல் சேஞ்சுக்கு காரணமா இருக்கு. நம்முடைய கெமிக்கல் சேஞ்ச் தான் நம்முடைய பிசிக்கல் சேஞ்சுக்கு காரணமா இருக்கு. ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் புரியுதா? ஆமா புரியுது சிஸ்டர், நல்லா புரியுது. அந்த குணங்கள் எல்லாம் புரியுதுங்க சிஸ்டர். இது நம்ம இன்னும் போக போக டீடைல்டா கூட நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப அந்த எனர்ஜிங்கிறது தான் நம்ம நேத்தும் பார்த்தோம், இன்னைக்கும் பார்த்தோம். சோ நம்ம 5 தத்துவங்களின் மூலமா எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி கூடவே ஆன்மால இருந்து கிடைக்கிற எனர்ஜி, அதுல மாற்றம் வரும் பொழுது அது கெமிக்கல் சேஞ்சா தெரியுது. கெமிக்கல் சேஞ்ச் தான் பிசிக்கல் சேஞ்சா தெரியுது. அப்ப பிசிக்கல் சேஞ்சையும் கெமிக்கல் சேஞ்சுக்கு மட்டுமே நம்ம குணப்படுத்தினோம்னா எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற எனர்ஜி சேஞ்சை நம்ம விட்டுடுறோம். இங்கதான் அக்யூபங்க்சர் எனர்ஜி சேஞ்சில தான் வேலை செய்யுது. அதனாலதான் நம்ம தொடும் பொழுது குணமாகும்னு சொல்றோம். தொடும் பொழுது நம்ம எனர்ஜி மாற்றம், எந்த மூலகத்துல எனர்ஜி குறைவா இருக்கோ அந்த மூலகத்துக்கு நம்ம கொடுக்கிறோம். அது கொடுக்கும் பொழுது அந்த ஒரு சுழற்சியில அந்த எனர்ஜி சேஞ்சில நம்ம கரெக்ஷன் பண்ணும் பொழுது அது கெமிக்கல் சேஞ்சில ஒரு கரெக்ஷன் வரும். அப்புறம் கெமிக்கல்ல இருந்து பிசிக்கல்ல மாற்றம் வரும். இத்தனை விஷயங்கள் நடக்குது. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு லைனு, சத்து செல்வதற்கு முன் சக்தி செல்ல வேண்டும். சோ பொதுவா என்ன சொல்றாங்க, உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்லா சத்தா சாப்பிடணும்ன்றாங்க. ஆனா அந்த சத்து போறதுக்கு முன்னாடி அந்த உள்ளுறுப்புகளுக்கு சக்தி போகணும். இப்ப வந்து நம்ம என்ன சாப்பிடுறோமோ அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஜீரணம், இந்த உடலால ஜீரணிக்கப்படுது. ஜீரணிக்கப்பட்டு அதனுடைய சத்துக்கள்லாம் பிரிக்கப்பட்டு உடலோட ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த உணவு அனுப்பப்படுது இல்லையா? இப்ப நம்ம உடல் வந்து எப்ப இயங்கும் அப்படின்னா அந்த உயிர் சக்தி இருந்தாதான் உடல் இயங்கும்ங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். அந்த உயிர் போயிடுச்சுன்னு நம்ம என்ன சொல்றோம், இந்த உடல் இயங்காது. ஒரு இறந்த உடல் வந்து எதுவுமே செய்யாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த உயிர் சக்தி இந்த உடல் இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த உயிர் சக்தி இல்லைன்னா அந்த உடல் இயங்குவதை நிறுத்திடும். அதனாலதான் அந்த உயிர் சக்தி ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி வந்து ப்ரே பண்ணணும். இப்போ பிகேஸா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், மெடிடேட் பண்ணுவோம். நம்ம ஒரு பொருள் சாப்பிடறதுக்கு முன்னாடி எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பானமா இருந்தாலும் சரி, ஒரு 1 மினிட்டாவது மெடிடேஷன் பண்ணிட்டு தான் நம்ம அதை உள்ள எடுத்துக்கணும். ஏன்னா சத்து செல்வதற்கு முன் சக்தி செல்ல வேண்டும். ஏன்னா அந்த சக்தி தான் போய் அந்த உள்ளுறுப்புகளை வந்து ரெடி பண்ணும். அந்த சத்துக்களை, ஏன்னா சத்து உள்ள போகுதுன்னா வேலை இருக்குல்ல, உடல் உறுப்புகள் ஃபுல்லா இயங்கணும் இல்லையா? அந்த இயக்கத்துக்கு சக்தி முதல்ல போகணும் இல்லையா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்க சிஸ்டர், நல்லா புரியுதுங்க. அதுதான் வந்து நம்முடைய பிரம்மா குமாரியில பாபா கூட என்ன சொல்வாரு, உங்களுக்கு உணவு கொடுக்கிற என்ன மறந்துட்டு சாப்பிடுறீங்களே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே சொல்லுவாரு. அது வந்து அவரை நம்ம பாராட்டணும், அவருக்கு நன்றி சொல்லணும், அவருக்கு புகழ் சேர்க்கணும், அந்த அர்த்தம் இல்லை. ஏன்னா அவருக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் சொல்றாரு. சோ நாம சாப்பிடுற பொருள்னால மட்டும் நமக்கு சக்தி கிடையாது. அதற்கு முன்னாடி அந்த லைஃப் எனர்ஜி போகணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், நல்ல நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துறோம். ஏற்கனவே அந்த உணவுல கெட்ட சக்திகள்லாம் இருக்கும், கெட்ட வைப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம சுத்திகரன் பண்றோம்.
சுத்தப்படுத்திட்டு அந்த உணவை வந்து சார்ஜ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த உணவை எடுத்துக்கிறோம். சார்ஜ் பண்ணிட்டு தான் எந்த ஒரு பானத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். இதை தவிர இன்னொரு விஷயமும் சொல்றேன். அதாவது ஒருவர் வந்து பல நாட்கள் பட்டினியா இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? பல நாட்கள் பட்டினியா இருக்கிறாரு. அவர் முன்னாடி ஒரு உணவு பார்சலை கொடுக்குறீங்க. அந்த உணவை பார்த்த உடனேயே அவரோட கண்கள்ல ஒரு பிரகாசம் இருக்கும். ஒரு வாய் தான் போட்டிருப்பாரு, உடனே அந்த உடல்ல ஒரு சக்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். கவனிச்சிருக்கீங்களா? ஓம் சாந்தி சார், கவனிச்சுக்கிறேன் சார். அவர் பல நாட்கள் உணவு இல்லாம ரொம்ப சோர்ந்து இருக்கிறாரு, தளர்ந்து போய் இருக்கிறாரு. எப்ப சத்து கிடைக்கும்? அந்த உணவை சாப்பிடணும், வாயில மெல்லணும், அது உள்ள போகணும், சத்துக்கள் பிரித்து எடுக்கப்படணும், அதற்கப்புறமா அந்த சத்து எல்லா உடல் உறுப்புக்கும் போகணும், அதற்கப்புறம் தானே சக்தி கிடைக்கணும். ஆனா அந்த உணவை பார்த்த உடனேயே அவர் கண்கள்ல ஒளி தெரியுது. அவருக்கு உடனே ஒரு முன்னாடி சோர்ந்து ஒண்ணுமே அசைக்க முடியாதவர் கூட இப்ப அவரால எடுத்து சாப்பிட முடியும். உடனே அந்த உடம்புல ஒரு எனர்ஜி நம்மளால அனுபவம் பண்ண முடியும். பாக்குறவங்களும் அனுபவம் பண்ண முடியும், சம்பந்தப்பட்டவரும் அனுபவம் பண்ண முடியும். இதற்கு முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா அது ஸ்பிளீன். ஸ்பிளீன் அந்த மண்ணீரல் வந்து அந்த உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் இயங்குவதற்கான சக்தி அது முதல்ல கொடுத்துருது. இப்போ சில வீட்டுல எல்லாம் பார்த்தா பெண்கள் வந்து சில கொஞ்சம் பணத்தை வந்து சேமிச்சு வைப்பாங்க. ஏதாவது எமர்ஜென்சி வந்தா மட்டும்தான் அதை எடுக்கணும், சும்மாவே நார்மலாவே எடுக்கக்கூடாது அப்படின்னு வச்சிருப்பாங்க. அது போல நம்முடைய உடல் உறுப்புகள் கூட எனர்ஜியை சேமிச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவு போய் செரிக்கணும்னா அந்த உறுப்புகள் வேலை செய்யணும். அந்த உறுப்புகள் வேலை செய்யணும்னா சக்தி வேணும். ஆனா சக்தியே இல்லாம தானே பல நாள் பட்னி இருந்திருக்கிறார் அந்த மனிதர். அப்ப அவருக்கு முதல்ல சக்தியை கொடுக்கணும்ல. அந்த வேலையை மண்ணீரல் செய்யுது. இது எவ்வளவு ஆழமான விஷயம் இல்ல? சோ இது போல ரெண்டு விதமாவும் நான் இங்க ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸா சொல்றேன் பாருங்க. உடல் சம்பந்தப்பட்ட லைஃப் எனர்ஜியும் சொல்றேன், ஆன்மா சம்பந்தப்பட்ட லைஃப் எனர்ஜியும் சொல்றேன். சோ அதனால்தான் சத்து செல்வதற்கு முன் சக்தி செல்ல வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லைட போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இப்ப நம்ம இந்த ஸ்லைடு இங்க சொல்லிடுறோம், அதனுடைய விளக்கத்தை நம்ம நிதானமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் அது சரியா புரியாது. இந்த உடலுக்கு வந்து நம்ம அறிவில்ல, ஜடம் அப்படின்லாம் சொல்றோம். இது ஆன்மீகத்துல சொல்லப்படுகிற வார்த்தை. அது எதற்காக அப்படி சொல்றாங்கன்னா, இந்த உடல் வந்து இந்த உயிர் சக்தி இல்லாம இயங்காது, இந்த உடல் தானாக செயல்படாது, அந்த உயிர் இல்லாம உடல் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது நமக்கு புரியுது, அந்த லெவலுக்கு புரிஞ்சுக்கிட்டா ஓகே. ஆனா உடலுக்கு அறிவே கிடையாது, உடலுக்கு அந்த மெமரிங்கிறது கிடையாது அப்படிலாம் இல்ல. உடல் தன்னிச்சையாக நிறைய விஷயங்களை பண்ணுது. இனிமே வரக்கூடிய வகுப்புகள் அதை கேட்போம், நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இத்தனை விஷயங்கள் நம்மளுடைய உடல் பண்ணுதா, இது தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமே, இந்த உடலுக்கு நம்ம எவ்வளவு கெடுதல் பண்றோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம். இப்போ உடல்னு வரும்பொழுது அது என்னெல்லாம் பண்ணுதுன்னா உருவாக்கம் செய்யுது. இப்போ ஒரு தாயோட வயிற்றுல ஒரு கரு, உங்களுக்கே தெரியும், தந்தையினுடைய ஒரு செல், தாயினுடைய ஒரு செல், ரெண்டும் இணையுது. ஒரு செல்லுங்கிறது எவ்வளவு சின்ன ஒரு பொருள். அந்த ரெண்டும் இணைந்து ஒரு முழு உடலும் உருவாகுது. ஒரு முழு உடல்ல எத்தனை விஷயங்கள் இருக்குல்ல, குட்டி குட்டியா இதயம், நுரையீரல், உள்ளுறுப்புகள் அனைத்தும் உருவாகுது, வெளி உறுப்புகள் அனைத்தும் உருவாகுது. அப்ப அந்த உடலுக்கு அந்த மெமரிங்கிறது ஒண்ணு உண்டு. இப்ப வந்து மாமரத்தோட விதையில மாமரம் தான் வரும். எந்த விதை, எந்த காயோ பழமோ, அந்த விதையில ஒரு மெமரி இருக்கு. அந்த மெமரி படிதான் அது வளருது. அந்த மாதிரி இலைகள் தான், அந்த மாதிரி நிறம் தான், அந்த மாதிரி பூக்கள் தான், அந்த மாதிரி பழங்கள் தான் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதே போலதான் இந்த உடலுக்கும் இருக்கு. உடலுக்கும் மெமரி இருக்கு, உடலுக்கும் உருவாக்கும் சக்தி இருக்கு. எப்படி ஒரு சின்ன குழந்தை அம்மா சாப்பிடுறது சாப்பாடா இருக்கும், ஆனா உடல் பாருங்க அழகா ஒரு வடிவமைப்பு கொடுக்குது அந்த குழந்தைக்கு. ஃபுல்லா எல்லா ஆர்கன்ஸும் என்ன சைஸ்ல இருக்கணும், என்னென்ன உறுப்பு எங்கெங்க இருக்கணும், மாறி மாறி ஒண்ணும் பண்றது இல்லைல்ல, எல்லாமே பர்ஃபெக்டா உருவாக்குது பாருங்க. இது தவிர நாம சாப்பிடுற சாப்பாட்டுல நம்முடைய ஒவ்வொரு செல்லும், சில செல்கள் இறக்கின்றன, புதிய செல்கள் பிறக்கின்றன, அப்படின்னா அந்த உருவாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது இல்லையா? அடுத்தது வந்து ஃபங்க்ஷன், இயக்கம். நமக்கே தெரியும், வெளி உறுப்புகள் இயங்குது, உள்ளுறுப்புகளும் இயங்குது. வெளி உறுப்புகள் நாம கட்டளையிட்டா, நம்ம செய்யணும்னு நினைச்சா இயங்கும், நம்ம பேசணும்னு நினைச்சா வாய் பேசும், சைலண்டா இருக்கணும்னா வாய் மூடிக்கும். சோ நம்முடைய வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி உள்ளுறுப்புகள், உள்ளுறுப்புக்கு நமக்கு எந்த கட்டளையும் கொடுக்கறது இல்ல. இதயமே நீ துடி, நுரையீரலே கொஞ்ச நேரம் சுவாசிக்காத சொல்றோமா என்ன? நம்முடைய எந்த கட்டளைக்காகவும் அது காத்துக்கிட்டு இல்ல, அது தானாவே வேலை செய்யுது.
எது வரைக்கும் உயிர் சக்தி இருக்கோ அது வரைக்கும் உள்ளுறுப்புகள் தானாகவே வேலை செய்யுது. வெளி உறுப்புகளுக்காவது கட்டளை வேணும், உள்ளுறுப்புகளுக்கு அதுவும் கிடையாது. அதுக்கே தெரியும், அது ஒரு இன்டகிரேட்டட், ஒருங்கிணைந்து செயல்படுது. சோ இந்த உடல்ல பார்க்கும் பொழுது இயக்கம் அப்படிங்கிற ஒரு ரோல் அதுக்கு இருக்கு. அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் செரிமானம், டைஜஷன். நம்ம சாப்பிடுறோம்ன்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதே போல கழிவுகளை வெளியேற்றுறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள எத்தனை விஷயங்கள் நடக்குது தெரியுமா? நம்ம ஏதாவது ஒரு சேவைக்கு போறோம், இல்ல வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படும் பொழுதுதான் அந்த விஷயம், அந்த ஃபங்க்ஷன் நல்லபடி முடியும். ஆனா நமக்குள்ள டெய்லி நிறைய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. உடல்ல இருக்க அத்தனை உறுப்புகளும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து பராமரிப்பு. அந்த பராமரிப்புன்னு சொல்லும் பொழுது நம்ம வெளி உறுப்புகள் வந்து இயங்கும் பொழுது ஒரு சோர்வு வரும். அதே போலதான் உள்ளுறுப்புகளுக்கும் இயங்கும் பொழுது ஒரு சோர்வு வரும். அதை ரீசார்ஜ் பண்ணணும், அதற்கும் சக்தி கொடுக்கணும். அதற்கப்புறமா என்னென்ன கழிவுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் வெளியேற்றணும். அதே போல நோய் வரக்கூடிய விஷயங்கள் உடலுக்குள்ள நுழைஞ்சா அதை தடுத்து நிறுத்தணும், ரெசிஸ்ட் பண்ணணும். ஒரு நோய் வந்துடுச்சு, ஒரு உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணணும். சோ இத்தனை விஷயங்களும் வந்து இந்த பராமரிப்பு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இந்த உடல் பண்ணுது. ஓகேவா? சோ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயங்களை நான் இன்னும் டீடைல்டா நாளைக்கு சொல்றேன். சரியா? ஆம் சிஸ்டர். எங்களோட குணங்கள், எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்லயே இருக்கின்ற எங்களோட உடல் ஆரோக்கியம். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. Thank you, sister. Om Shanti. Thank you, sister. Thank you. Thank you, Thank sister. you, sister. Happy Nancy, sister.